نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون عليكم رقيبا يا أيها الذين قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள், எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை கற்றுக்கொள்வதற்காக நாமெல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ഖൈറുക്കും மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லம, உங்களில் சிறந்தவர் தானும் அல் குர்ஆனை கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர்தான் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய மார்க்கம் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் பேசப்படுகின்ற மஜ்லிஸுகளில் நானும் நீங்களும் அமர்ந்திருந்து ஒரு குர்ஆன் வசனத்தை அதற்கு விளக்கமாக நபிகளாருடைய ஒரு சுன்னாவை படிக்கிறோம், கேட்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் எங்களை விரும்புகிறான், எங்களை நேசிக்கிறான் என்ற அந்த பகுதியை மறந்து விடாமல் உள்ளத்திலே நிறுத்தி கொண்டு இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை தருகின்ற அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை காது தாழ்த்தி கேட்டு சொல்லப்படக்கூடிய செய்திகள் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நேர்பட்டு வரக்கூடிய நிலையில் முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அமுல்படுத்தி, நாங்கள் எவற்றையெல்லாம் வாழ்க்கையிலே அமுல்படுத்துகின்றோமோ அவைகளை அடுத்த சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து சொல்லிக் கொடுக்கின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உலகத்தில் மனிதனாக பிறந்து வாழுகின்ற அந்த மனிதன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது மனிதர்களோடு இரத்த உறவுகளை தாண்டி, சொந்த பந்தங்களை தாண்டி, திருமண உறவுகளை தாண்டி ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு வேறு பல வழிகளில் உறவை பேணுகிறான். அந்த உறவுகளில் ஒவ்வொரு மனிதனும் தனக்கென்று ஏற்படுத்தி கொள்ளுகின்ற ஒரு உறவுதான் தோழமை என்று சொல்லப்படுகின்ற நண்பத்துவம், நண்பர்கள் என்ற அந்த வட்டாரம். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு உலகத்தின் வளர்ச்சி, நவீன தொழில்நுட்ப சாதனங்களின் வளர்ச்சி,
மனிதர்களுடைய நண்பர்கள் வட்டாரத்தை விசாலப்படுத்தி இருக்கிறது. தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், நாட்டவர்கள், நாட்டுக்கு வெளியே இருப்பவர்கள், நெருக்கமானவர்கள், தூர இருப்பவர்கள் என்று வித்தியாசமில்லாத ஒரு வரைவிலக்கணத்தை சொல்லுகின்ற அளவுக்கு தோழமை என்பது விசாலமாகி பறந்து போயிருக்கிறது. அன்பாண்டவர்களே, ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில், ஒரு முஃமினை பொறுத்தவரையில் அவனுக்கு இஸ்லாமிய மார்க்கம் எல்லாவற்றுக்குமான வழிகாட்டலை காட்டி கொடுத்திருக்கிறது. அந்த வழிகாட்டலின் அடிப்படையில் தனக்குரிய நண்பர்களை எடுத்து தன்னுடைய தோழமையை பேணி நடப்பானாக இருந்தால் அவன் நண்பர்களுக்கு மத்தியில் உண்மையான ஒரு முஸ்லிமாக வாழ்ந்து அந்த நண்பர்களாலேயே மறுமையில் மதிப்பையும் கண்ணியத்தையும் பெற்று அவன் வெற்றி பெறலாம். தோழமைதான் முக்கியம், நண்பர்கள்தான் முக்கியம், எனக்கு இஸ்லாம் முக்கியமில்லை என்று தோழமையை தான் நினைத்த பிரகாரம் மேற்கொள்வானாக இருந்தால், தன்னுடைய நண்பர் வட்டாரத்தை தான் நினைத்த பிரகாரம் உருவாக்கி கொள்வானாக இருந்தால், இது உலகத்திலும் எங்களை கெட்டவர்களாக மாற்றி மறுமையிலே நரகப்படுகொலியிலே தள்ளுகின்ற அளவுக்கு மோசமான இடத்துக்கு சென்றுவிடும் என்பதை இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் அழகாகவும் தெளிவாகவும் சொல்லித் தந்திருக்கிறது என்ற அடிப்படையில், ஒரு முஸ்லிம் என்ற அடிப்படையில், மனிதனாக பிறந்தவன் தனக்கு நண்பர்களையும் தோழர்களையும் எடுத்துக்கொள்கிறான் என்ற அடிப்படையில் நான் எப்படி அடுத்த நண்பர்களை தேர்வு செய்ய வேண்டும், தனக்குரிய நண்பர்களோடு எப்படி நான் உறவு வைக்க வேண்டும், நண்பனாக பழகக்கூடிய நேரம் ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, இது போன்ற விடயங்களை விளங்கி எங்களுடைய தோழமையை இஸ்லாமியமயப்படுத்திக் கொள்வதுதான் இன்றைய தலைப்பின் நோக்கம் என்பதை உள்ளத்திலே நிறுத்தி கொண்டு, ஒரு முஸ்லிம் தன்னுடைய முஸ்லிமான நண்பனோடு அல்லது முஸ்லிம் அல்லாத நண்பர்களோடு எப்படி இருப்பான் என்கிற அந்த பாடத்தை இன்றைக்கு நானும் நீங்களும் படிக்கவிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, தோழமை என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகச்சிறந்த தோழமையை பற்றி சொன்னார்கள். அந்த தோழமை என்பது உலகத்தில் நாங்கள் நெருங்கி பழகி இருக்க மாட்டோம், அந்த தோழர்களை நாங்கள் கண்டிருக்க மாட்டோம். ஆனால் அந்த தோழமைக்கு உள்ளத்தில் பெரியதோர் இடம் இருக்கும். அந்த தோழர்கள் உயிர் வாழ்ந்தால் அவர்களோடு நாங்கள் நெருங்கி பழகலாமே, அந்த நண்பர்கள் இன்றைக்கு உயிரோடு இருந்தால் நானும் அவர்களோடு நண்பனாக வாழுவேனே என்று ஆசைப்படுகின்ற அளவுக்கு இந்த உலகத்தை விட்டும் பிரிந்த நல்ல உறவுகளோடு தோழமை பேண வேண்டும், நண்பனாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஒரு வட்டாரம் இருக்கிறது. அப்படிப்பட்ட நெருங்கி பழகாமல், உயிரிலே அவர்களை காணாமல் மரணித்து போனவர்களை உள்ளத்தினால் நேசிப்பதிருக்கிறதே, அது மறுமை நாளையில் மிகப்பெரிய பாக்கியத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அதுதான் நாங்கள் எங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உள்ளத்திலே கொடுக்கின்ற அந்த இடம். நபித்தோழர்கள் இன்றைக்கு உலகத்திலே இல்லை, ஆனால் அவர்கள் உலகத்திலே வாழ்ந்தால் அவர்களை நான் உற்ற நண்பனாக எடுக்க வேண்டும். மரணித்து விட்டார்கள், அவர்களுடைய வாழ்க்கை வழிகாட்டிகளை என்னுடைய முன்னுதாரணமாக எடுத்து நடக்க வேண்டும் என்கிற அந்த ஆசையும் அந்த ஆர்வமும். அறிஞர்களை பற்றி பேசுகிறோம், ஹதீஸ்களை அறிஞர்களை பற்றி பேசுகிறோம், மரணித்த நல்ல உலமாக்கள் மார்க்க அறிஞர்களை பற்றி பேசுகிறோம். அவர்களை எல்லாம் பேசுகிற பொழுது சஹாபாக்கள் என்றால் ரலியல்லாஹு அன்ஹும் என்று பிரார்த்திக்கிறோம், இமாம்கள் என்றால் நல்ல மனிதர்கள் என்றால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிம் என்று பிரார்த்திக்கிறோம். எங்களுடைய உள்ளத்தில் அவர்களுக்கு என்று ஒரு அன்பு, அவர்களுக்கு என்று ஒரு பாசம் இருக்க போய் தானே துஆ செய்கிறோம். அந்த உறவுகளை உள்ளத்தில் இடம் கொடுத்து நேசிப்போமாக இருந்தால்
மறுமை நாளையிலே அல்லாஹ் தருகின்ற அந்த உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த நட்புக்கு அல்லாஹ் கொடுக்கிற சிறப்பு என்ன தெரியுமா? புகாரியிலே 6169வது இலக்க ஹதீஸை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார். அல்லாஹுவின் தூதரே, கைஃப தகூலு ஃபீ ரஜுலின் அஹப்ப கௌமன் வலம் யல்ஹக் பிஹிம். அவர் கேட்கிறார், ஒரு மனிதர் இருக்கிறார், அந்த மனிதர் ஒரு கூட்டத்தாரை நேசிக்கிறார், அன்பு வைக்கிறார், தோழமை பாராட்டுகிறார், ஆனால் அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்ததில்லை. அப்படி உள்ளத்தால் தோழமை பாராட்டுகின்ற, உடலால் சேர்ந்து வாழாத அந்த நேசத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல் மர்உ மஅ மன் அஹப்ப என்றார்கள். ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறானோ அந்த மனிதனை பார்க்காவிட்டாலும், அந்த மனிதனோடு நெருங்கி பழகாவிட்டாலும், அந்த மனிதனை உலகத்திலே காணாவிட்டாலும் அவன் வைத்த நேசத்திற்காக அவர்களோடு மறுமை நாளையிலே வீற்றிருப்பார்கள் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த தோழமையை நாங்கள் சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? நபிகளாருக்கு உள்ளத்தில் எந்த அளவு நேசம் கொடுக்கிறோம்? நபித்தோழர்களுக்கு எந்த அளவு நேசம் கொடுக்கிறோம்? 1400 வருட காலமாக ஷாஃபி இமாம் என்று சொல்கிறோம், அபு ஹனீஃபா இமாம் என்று சொல்கிறோம், அஹ்மத் இப்னு ஹம்பல் என்று சொல்லுகிறோம், மாலிக் என்று சொல்கிறோம். இந்த பெயர்களை கேட்டால் அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரியட்டும் என்று பிரார்த்திக்கிறோம். இமாம் புகாரி என்கிறோம், இமாம் முஸ்லிம் என்கிறோம், அபூ தாவூத், திர்மிதி, நசாயி என்கிறோம். இவர்களெல்லாம் யார்? இன்றைக்கு நானும் நீங்களும் முஸ்லிம்களாக வாழுகிறோம் என்றால் அன்றைக்கு இஸ்லாத்தை, குர்ஆன் ஹதீஸை எங்களுக்கு தொகுத்து தந்தவர்கள் அல்லவா? அன்பார்ந்தவர்களே, அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தேடி படித்து அவர்களை உள்ளத்தினால் நேசிக்கிறோம், ஆனால் உடலால் தோழமைகளாக நாங்கள் உறவாடவில்லை. ஆனால் உள்ளத்தால் அன்பு பாராட்டுகிறோம் என்றால் அந்த நல்ல உத்தமர்களோடு மர்மை நாளையில் வீற்றிருக்கிற பாக்கியம் கிடைக்கும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, அதே நேரம் நாங்கள் காணார்களே விளையாட்டு வீரர்கள் மாட்டோம், ஆனால் உள்ளத்திலே இடம் கொடுத்திருப்போம் இல்லையா? அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டி எடுத்து எங்களுக்குள்ளே அனாச்சாரத்தையும் கலாச்சார சீரழிவுகளையும் வளர்த்து விடுகின்ற இந்த நடிகர்களுக்கு உள்ளத்திலே இடம் கொடுத்தால், இந்த விளையாட்டு வீரர்களுக்கு உள்ளத்திலே இடம் கொடுத்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த அன்போடும் நேசத்தோடும் மரணித்து மறுமையிலே அவர்களோடு சேருகிற நிலை வந்தால் எங்களால் சுவர்க்கம் போக முடியுமா? எங்களால் சுவர்க்கம் போக முடியுமா? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாத்தை நேசிக்காத, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விரும்பாத, இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக எடுத்து நடக்காத யாருக்கும் உள்ளத்தால் அன்பு செலுத்திவிடக் கூடாது. அது மறுமை நாளையில் எங்களை மிகப்பெரிய நஷ்டத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும். எனவே அல் மர்உ மஅ மன் அஹப்ப, ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறானோ, யார் மீது அன்பு காட்டுகிறானோ அவர்களோடு மறுமை நாளையிலே வீற்றிருப்பான் என்கிற நபிமொழியை படிக்கிற நானும் நீங்களும், பக்கத்திலே நெருங்கி வாழுகிற நண்பர்களும் சரி, கண்ணுக்கு காணாத, உடலால் ஒன்றுபடாத, ஊராலும் இடத்தாலும் தூரத்திலே இருக்கின்ற நண்பர்களாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு மாற்றமான நண்பர்களுக்கு உள்ளத்திலே இடம் கொடுத்து மறுமை நாளையில் நஷ்டப்பட்டு விடக் கூடாது என்கிற பாடத்தையும், தோழமை என்ற பாடத்திலே, நண்பர்கள் என்ற பாடத்திலே அடிப்படை செய்தியாக நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. பாருங்கள், புகாரியில 6171வது இலக்க செய்தி. ஒரு மனிதர் வருகிறார், அல்லாஹுவின் தூதரே, மறுமை நாள் எப்பொழுது வரும் என்று கேட்கிறார். அன்பார்ந்தவர்களே,
மறுமை எப்பொழுது வரும் என்றது எனக்கும் உங்களுக்கு முக்கியமா 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 இருக்குது. தர்மம் செய்தோ அந்த மறுமைக்கு நான் இன்னும் தயார்படுத்தவில்லை. வலகின்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலஹ், ஆனாலும் நான் அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கிறேன் என்றார்கள். உள்ளத்திலே அவர்களுக்கு முதலிடம் இருக்கிறது என்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அன்த மஅமன் அஹ்பப்த, நீ யாரை நேசிக்கிறாயோ, யாருக்கு உன்னுடைய உள்ளத்தில் இடம் கொடுத்து வைத்திருக்கிறாயோ அவர்களோடு மறுமை வந்தால் வீற்றிருப்பாய் என்றார்கள். அன்பார்ந்தவர்களே, தோழமை, மனிதர்களுக்கிடையிலே அன்பு பாராட்டுவது, தோழமை பாராட்டுவது, அதற்கெல்லாம் முன்னால் எங்களுடைய உள்ளத்தில் உச்சகட்ட இடம் யாருக்கு கொடுக்க வேண்டும்? அல்லாஹுவுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கொடுத்தால் எந்த வினாடி மரணம் வந்தாலும், எந்த நாளில் மறுமை வந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. உள்ளத்திலே இடம் கொடுத்த அந்த நபி அவர்களோடு மறுமை நாளையிலே வீற்றிருக்க முடியும் என்றால், இந்த அடிப்படையை ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், உள்ளத்திலே இடம் தூதருக்கும் தான். உலகத்தில் எந்த மனிதனை நேசிப்பதாக இருந்தாலும், நண்பனாக எடுப்பதாக இருந்தாலும், அடிப்படை என்ன தெரியுமா? அந்த அல்லாஹ்வுக்காக நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த பிரகாரம் நேசிக்க வேண்டும். உள்ளத்தில் யாருக்கு இடம் கொடுக்க வேண்டும்? அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் தான் இடம். மனிதர்களில் யாரை நாங்கள் நேசிப்பதாக இருந்தாலும், யாரை நண்பர்களாக எடுப்பதாக இருந்தாலும், எந்த அடிப்படையில் அந்த தோழமையை தேர்வு செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுக்காக என்பது முதல். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி தோழமை பாராட்டினார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நண்பர்களை எடுக்க சொன்னார்களோ அந்த அடிப்படையில் எடுத்தால் உலகத்திலும் முஸ்லிமான நண்பர்களாக இருக்கலாம், மறுமையிலும் வெற்றி பெறலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி சொன்னார்கள் தெரியுமா? சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லுஹு, அல்லாஹ்வுடைய நிழலை தவிர எந்த நிழலும் இல்லாத அந்த மறுமை நாள், அந்த மறுமை நாளையில நிழல் இருக்காது. நிழல் தேவையா? நிழல் தேவையா மறுமை நாளையில? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், துதுன ஷம்சு மினல் கல்கி கமிக்தாரி மீல், மறுமை நாளையில் படைப்பினங்களுக்கு நெருக்கமாக சூரியன் கொண்டு வரப்படும் ஒரு மீல் தூரம் என்றார்கள். ஒரு மீல். மீல் என்றால் அரபியிலே சுருமா போடுகிற குச்சி இருக்குதல்லவா, சுருமா குச்சி, கண்ணுக்கு போடுவாங்களே அந்த குச்சி, அந்த அளவு தூரம் மீல் என்றது அரபுல. அல்லது ஒரு மைல் தூரம் என்றுவாங்க, ஒரு கிலோமீட்டரை விட குறைஞ்ச தூரம், ஒரு மைல் தூரம். இந்த ரெண்டுக்கும் மீல் என்று சொல்லுவாங்க. சூரியன் அந்த அளவு நெருக்கமாக மனிதர்களுக்கு கொண்டு வரப்படுமாம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். சூரியனுடைய சூட்டை தாங்கலாமா? ஒளிவேகத்தில் அளக்கப்படுகின்ற சூரியனின் அளவு இலட்சக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கிறது. சூரியன் மறைந்து 4 மணித்தியாலமாகிவிட்டன. ஆனால் சூட்டை தாங்க முடியுமா? சூட்டை தாங்க முடியுமா? பகல் நேரத்தில் தெப்ப திறந்தா தண்ணீர் சூடாக வருகிறது. தண்ணீரை சூடாக்குவது யார்? எங்கோ ஒளி கொடுக்கிற சூரியன் தானே. அப்படியானால் மறுமை நாளையிலே தலை உச்சியில் சூரியன் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டால் அதனுடைய அகோரம் எப்படி இருக்கும்? அதனுடைய பயங்கரம் எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதனுக்கு கீழாலும் 70 முழத்துக்கு தண்ணீர் வியர்வை நிறைந்திருக்கும் என்றார்கள். அதை தாண்டி ஒவ்வொரு மனிதனும் அவனவனுடைய அமல்களுக்கு ஏற்ப, சில மனிதர்கள் கரண்டை கால் வரையிலே, சில மனிதர்கள் முழங்கால் வரையிலே, சில மனிதர்கள் இடுப்பு வரையிலே, சில மனிதர்கள் கடிவாளம் இடப்பட்டது போன்று மூக்கு வரையில் வியர்வையிலே மூழ்கி கிடப்பார்கள் என்றார்கள். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும்.
இந்த பயங்கரமான சூழ்நிலையில் தலைக்கு மேல் சூரியன், காலுக்கு கீழால் வியர்வை இருந்தால் எப்படி கொதித்துக் கொண்டிருக்கும்? இந்த படுபயங்கரமான நிலையில் இருந்த அல்லாஹ் 7 கூட்டத்தவர்களுக்கு தன்னுடைய நிழலை கொடுத்து கண்ணியப்படுத்துவான் என்றார்கள். அந்த 7 கூட்டத்தில் 2 மனிதர்கள் யார் தெரியுமா? ரஜுலானி, 2 மனிதர்கள் இருக்கிறார்கள். தஹாப்பா ஃபில்லாஹ், அல்லாஹ்வுக்காக தோழமை பாராட்டியவர்கள், அல்லாஹ்வுக்காக ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தியவர்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். யாருக்கு இந்த பாக்கியம்? இஜ்தமா அலைஹி, அல்லாஹ்வுக்காகவே ஒன்று சேர்ந்தார்கள். வதஃபர்ரகா அலைஹி, அல்லாஹ்வுக்காகவே பிரிந்து போனார்கள். அப்படிப்பட்ட 2 மனிதர்களும் மர்மை நாளையில் அல்லாஹ்வுடைய நிழலுக்கு கீழால் கண்ணியப்படுத்தப்படுவார்கள் என்று சொன்னார்கள். அன்பாண்டவர்களே, இன்னொரு ஹதீஸிலே வரக்கூடிய வார்த்தை என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மர்மை நாளையிலே மனிதர்களை எல்லாம் பார்த்து ஒரு அழைப்பு விடுக்கப்படும். என்ன அழைப்பு தெரியுமா? அது ஐனல் முத்தஹாப்பூன பிஜலாலி, என்னுடைய கண்ணியத்துக்காக, என்னுடைய மதிப்புக்காக என்றால் அல்லாஹ்வுடைய கண்ணியம், அல்லாஹ்வுடைய மதிப்புக்காக தோழமை பாராட்டியவர்கள் எங்கே? ஒருவரை ஒருவர் நேசித்தவர்கள் எங்கே என்று அல்லாஹ் அழைப்பானாம். அல்லாஹ்வுக்காக நேசித்தவர்கள் எல்லாம் எழுந்து செல்கிற பொழுது அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? அந்த மனிதர்களை இன்றைய தினம் என்னுடைய நிழலை கொடுத்து அவர்களை நான் கண்ணியப்படுத்த போகிறேன் என்று அல்லாஹ்வுடைய நிழலை கொடுப்பான் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டுமா? என்னுடைய நண்பனை ஏன் நான் நேசிக்கிறேன் என்ற ஒரு கேள்வி கேட்போம். என்னோடு ஒரே பாடசாலையிலே படித்தவன், என்னுடைய ஊர்காரன், என்னோடு ஒரு கம்பெனியிலே தொழில் புரிபவன், என்னோடு ஒரு ரூமிலே ஒன்றுக்கு வசிப்பவன், என்னுடைய குடும்பத்துக்காரன், எத்தனையோ காரணங்கள், என்னுடைய ஃபேஸ்புக்கில் நீண்டகால நண்பன், என்னுடைய வாட்ஸ்அப் நண்பன். அன்பாண்டவர்களே, ஏன் நேசிக்கிறோம்? 5 நேரம் தொழுகிறான், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தோடு வாழுகிறான், முகத்திலே தாடி வைத்திருக்கிறான், வட்டியை வெறுக்கிறான், லஞ்சத்தை ஊழலை வெறுக்கிறான், உண்மை முஸ்லிமாக வாழுகிறான். அவனுக்கு நான் உள்ளத்திலே இடம் கொடுத்திருக்கிறேன் என்றால் இந்த நேசம், இந்த தோழமை, இந்த அன்பு, இந்த பாசம் மர்மையிலே அல்லாஹ்வுடைய நிழலுக்கு கீழால் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்க்கும். சகோதரர்களே, நிச்சயமாக ஒன்று சேர்க்கும். இல்லை, உலகத்துக்காக ஒன்று சேர்ந்தோம், உலகத்துக்காக ஒன்று சேர்ந்தோம். பொருளாதாரம், பட்டம், பதவி, படிப்பு, உலகத்துக்காக ஒன்று சேர்ந்தோம். கிடைக்குமா இந்த பாக்கியம்? கிடைக்காது சகோதரர்களே. உலகத்துக்காக ஒன்று சேர்ந்தாலும் நோக்கத்தை அல்லாஹ்வுக்காக வைத்துக் கொள்ள வேண்டும். எதற்காக வெறுக்க வேண்டும்? பாருங்கள், 20 வருடம் என்னோடு ஒரே அறையில் தங்கியவன் திருமணத்துக்கு சொல்லவில்லை, நான் அவனோடு பேச மாட்டேன். என்னுடைய வலிமாவுக்கு வரவில்லை, நான் அவனோடு பேச மாட்டேன். என்னுடைய வாப்பாவின் ஜனாசாவுக்கு வரவில்லை, நான் அவனோடு கதைக்க மாட்டேன். கடன் கேட்டான், தரவில்லை, கடன் கேட்டேன், தரவில்லை, இனி அவனோடு தொடர்பு கிடையாது. அன்பாண்டவர்களே, யாருக்காக வெறுக்கிறோம்? சொந்த பிரச்சனைகளுக்காக, உலக விவகாரங்களுக்காக வெறுக்கிறோமா? எந்த நன்மையும் கிடையாது சகோதரர்களே. என்னோடு படித்தவன், என்னோடு பிசினஸ் செய்பவன், என்னுடைய ஊர்க்காரன் தொழுவதில்லை, அதனால நான் உள்ளத்தில் இடம் கொடுக்கல. உடம்பால இருக்கிறோம், உள்ளத்தில் இடம் இல்லை. மார்க்கத்தோடு வாழ்வதில்லை, இந்த வட்டி எடுக்கிறான், லஞ்சம் எடுக்கிறான். சீதனம் எடுக்க வேண்டாம் என்று சொன்னேன், சீதன பிச்சை, வரதட்சணை பிச்சை வாங்கி இருக்கிறான். உள்ளத்தில் இடம் இல்லை. யாருக்காக? யாருக்காக வெறுப்பு? யாருக்காக கோபம்? அல்லாஹ்வுக்காக.
முகத்திலே தாடி வைக்க சொன்னேன், வலித்து விட்டு வந்திருக்கிறான், அவனுடைய முகத்தையும் எனக்கு பார்க்க விருப்பமில்லை. அப்படி வந்தால் யாருக்காக இந்த வெறுப்பு? யாருக்காக இந்த கோபம்? கடனுக்கு லோன் வாங்கி, வட்டிக்கு லோன் வாங்கி, பேங்கிலே அடகு வைத்து வட்டிக்கு காசு பணம் எடுத்து வீடு கட்டினான், பெரிய மாளிகை. வீட்டுக்கு வர சொன்னான், நான் போகவில்லை. அவனுடைய வீட்டை மிதிக்கவும் எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்? வட்டி, ஹராம். அல்லாஹு அக்பர். யாருக்காக வெறுத்தோம்? சொந்த பிரச்சனையா? கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையா? குடும்ப பிரச்சனையா? உலக நோக்கங்களா? இல்லை. அல்லாஹ்வுடைய மார்க்கம் முன்னிற்கிறது என்றால், அல்லாஹ்வுக்காக வெறுக்கிறோம் என்றால், நிச்சயமாக அல்லாஹ் இப்படிப்பட்ட வெறுப்புக்காக மறுமையில் தன்னுடைய நிழலை கொடுத்து கண்ணியப்படுத்துவான் என்றால், அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு முஸ்லிம் என்ற அடிப்படையில் தோழமைகளை நாங்கள் எல்லோரும் வைத்துக் கொண்டிருக்கிறோம். உள்ளத்தில் இடம் கொடுக்கின்ற அந்த தோழமை, அந்த நண்பத்துவம் எதை வைத்து தீர்மானிக்கப்படுகிறது? அல்லாஹ்வுடைய மார்க்கம், குர்ஆன், சுன்னா என்றால் நிச்சயமாக மறுமையிலே கண்ணியம் கிடைக்கும், மதிப்பு கிடைக்கும் என்கிற பாடத்தை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொண்டு எங்களுடைய தோழமைகளை கொஞ்சம் சீர் செய்வோம் சகோதரர்களே. எங்களுடைய நண்பர் வட்டாரத்தை கொஞ்சம் பக்குவப்படுத்துவோம் சகோதரர்களே. அதிகமான நண்பர்கள் இருக்கிறார்கள் என்பதை விட அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கிற நண்பர்கள், விரல் விட்டு எண்ணப்படுகிற நண்பர்கள் தான் எனக்கு இருக்கிறார்கள் என்றால், அன்பாண்டவர்களே, அந்த தோழமை, அந்த நண்பர்கள் மறுமை நாளையிலே கை கொடுப்பார்கள் என்பதை நானும் நீங்களும் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். அன்பாண்டவர்களே, அடுத்ததாக உலகத்தில் வாழுகிற பொழுது நாங்கள் எல்லோரும் நண்பர்களை எடுக்கிறோம். எங்களுடைய நண்பர்களை நாங்கள் எப்படி தேர்வு செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தாய்மார்களே, சகோதரிகளே, தோழிகளை எடுத்துக் கொள்கிறோம், நண்பிகளை நேசிக்கிறோம். யாரை தோழிகளாக எடுக்க வேண்டும்? யாரை நண்பிகளாக நெருக்கி வைத்துக் கொள்ள வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மஸலுல் ஜலீஸி ஸாலிஹி, நல்ல நண்பனுக்கு உதாரணம், நல்ல நண்பனுக்கு உதாரணம், வல் ஜலீஸி ஸூ, கெட்ட நண்பனுக்கு உதாரணம். அல்லாஹ்வுடைய தூதர் நானும் நீங்களும் புரிய வேண்டும், நல்ல நண்பர்களை எடுக்க வேண்டும், கெட்ட நண்பர்களுக்கு பின்னால் போய்விடக்கூடாது என்பதற்காக நானும் நீங்களும் புரிந்து கொள்கிற உதாரணத்தை சொல்லி தெளிவுபடுத்துகிறார்கள். நல்ல நண்பனுக்கு உதாரணம் கமஸலி சாஹிபில் மிஸ்க், நல்ல நண்பனுக்கு உதாரணம் கஸ்தூரி வியாபாரியை போன்று என்றார்கள். கஸ்தூரி சில நேரம் பெருமதி தெரியாமல் இருக்கும். உலகத்தில் உச்சகட்ட வாசனை தரக்கூடியது கஸ்தூரி. ஒரு அத்தர் வியாபாரி இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு அத்தர் மஹாலுக்கு போனோம், ஒரு அத்தர் கடையுள்ளுக்கு போனோம், அத்தர் விற்கிற இடத்துக்கு போனோம். அவர் எங்கட நண்பரா இருந்தா என்ன செய்வாரு? நாங்கப்பா அத்தர் போத்தல் ஒன்று கையில தருவாரா இல்லையா? அது நமக்கு பயனளிக்குமா இல்லையா? உலகத்திலே சிறந்தது, வாசனை தரக்கூடியது ஒன்றோ உங்களுக்கு அத்தரை தருவார், அல்லது அத்தர் தராவிட்டாலும், நறுமணத்தை தராவிட்டாலும், அவரோட பக்கத்துல 5-10 நிமிஷம் இருந்த சில நேரம் அத்தர் பூசிக்கிட்டு வரவங்களோட கைக்கு முசாஃபா செஞ்சா 2 நாளை கையில வாசம் இருக்கும். அவர் உங்களுக்கு பயனளிக்காவிட்டாலும் அவருடைய வாசனையாவது உங்களோடு ஒட்டிக்கொள்ளும் என்றார்கள். அவருடைய வாசனையாவது உங்களை ஒட்டிக்கொள்ளும் என்றார்கள். இதுதான் நல்ல நண்பனுக்கு உதாரணம் என்றார்கள். அன்பாண்டவர்களே, எங்களுடைய நண்பர்கள் நல்லவர்களாக இருந்தால், தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களுடைய நண்பர்கள் நல்லவர்களாக இருந்தால் அவர்களிடத்திலிருந்து நல்ல வழிகாட்டல்கள் கிடைக்கும். நாங்களும் நல்லவர்களாக மாறலாம். அவன் தொழப்போகிற நேரம் எங்களையும் தொழுகைக்கு அழைப்பான். இது போன்ற வகுப்புகளுக்கு வருகிற நேரம் எங்களையும் அழைப்பான். நாங்கள் தப்பு செய்கிற நேரம், தவறு செய்கிற நேரம் எங்களை தடுப்பான் என்றால் அவனுக்கு பின்னால் சுவனம் அழைத்து செல்வான். அல்லது
அவனை பார்த்து நல்லதையாவது படிப்போம். அப்படி உண்மை பேசுறானே, இவன் நேர்மையா நடக்கிறானே, நல்ல குணமுள்ளவனாய் இருக்கிறானே, அந்த வாசனை எங்களிடத்தில் வருமா இல்லையா? இதான் நல்ல நண்பனுக்கு உதாரணம் என்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த நபிமொழியை வைத்து நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய தோழமைகளை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போமே. நாங்கள் பல இடங்களில் தப்புகள் தவறுகள் செய்வதற்கு எங்களுடைய தோழர்கள் நண்பர்கள் காரணமாக இருக்கிறார்களா இல்லையா? அப்படிப்பட்ட நண்பர்கள் எங்களுக்கு நண்பர்களாக இருக்கக்கூடாது. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மஸலுல் ஜலீஸி ஸூ, கெட்ட நண்பனுக்கு உதாரணம் கமஸலி ஸாஹிபி கீர் என்றாங்க ரசூலுல்லாஹ். அல் ஹத்தாத், நெருப்பிலே இரும்பை காய்ச்சி ஆயுதம் செய்கின்ற கொல்லனை போன்று என்றார்கள். கொல்லன் என்ன சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி விளங்கப்படுத்துறாங்கன்னு பாருங்க. அவனிடத்தில் நீ சென்றால் அவன் அந்த நெருப்பை பத்த வைக்கிறதுக்கு காத்தடிப்பான். அடிக்கிற நேரம் ஒரு சில தணல்கள் அப்படி தெரிச்சு வந்து நெருப்பு துளிகள் உங்களோட ஆடையில பட்டு ஆடை என்ன செஞ்சிரும்? பொசுக்கிரும். அல்லது அந்த கொல்லன் இருக்கிற இடத்துல ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு வெளியே வந்து பாருங்க, உடம்பெல்லாம் புகநாத்தம் அடிக்க ஆரம்பிச்சிரும். இந்த ரெண்டில் ஒரு தீங்கு வரும்ண்டாங்க கெட்ட நண்பர்களால. அன்பார்ந்தவர்களே, புகைத்தல் பழக்கத்துக்கு அடிமையானோம். யாரால்? நண்பர்களால். விளையாட்டு மைதானத்திலே பொய் பேச பழகினோம். அடுத்தவனுக்கு துரோகம் இழைக்க பழகினோம். யாரால்? நண்பர்களால். எங்களுடைய வீட்டிலே தொலைக்காட்சி பெட்டி இல்லை, சினிமா பார்க்கிற கலாச்சாரம் இல்லை, நாடகம் பார்க்கிற கலாச்சாரம் இல்லை. நான் இருக்கிற நண்பர்கள் வட்டாரம் என்னுடைய அறையிலே டிவி பார்க்கிறார்கள், சினிமா பார்க்கிறார்கள். என்னதான் செய்ய? நானும் அதற்கு அடிமையாகிவிட்டேன். எத்தனை பேர் கை சேதப்படுகிறோம், எத்தனை பேர் கவலைப்படுகிறோம். அன்பார்ந்தவர்களே, கெட்ட நண்பர்கள், கெட்ட தோழமை எங்களையும் நாசமாக்கிவிடும். எங்களுடைய குணங்கள், எங்களுடைய நடத்தைகளை எங்களை அறியாமல் வீணாக்கிவிடும் என்கிற அழகான ஒரு வழிகாட்டலை சொல்லித் தந்தார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் இதை சொல்லித் தருகிற காலம் ஒரு ஊருக்குள் ஒரு கிராமத்துக்குள் இருக்கிற மக்கள் தான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் பேச்சுக்கு சொல்லப்படும் ஜவாமிஉல் கலீம் என்று சொல்லப்படும். ஜவாமிஉல் கலீம் என்னங்க அர்த்தம்? சொற்சுருக்கம். சொற்கள் குறுகியதாக இருக்கும், அர்த்தங்கள் விரிவானதாக இருக்கும். 1400 வருடங்களுக்கு முன்னால அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன தோழமைக்கான உதாரணம் இன்றைக்கு ஃபேஸ்புக்கிலே இருந்து கொண்டு அமெரிக்காவிலே இருக்கிற நண்பனை ஃபேஸ்புக் நண்பனாக எடுத்தோம், டிக்டாக் நண்பனாக கனடாவிலே இருப்பவனை எடுத்தோம், டெலிகிராம் நண்பனாக யூகேயிலே இருப்பவனை எடுத்தோம், வாட்ஸ்அப் நண்பனாக ஆஸ்திரேலியாவிலே வசிப்பவனை எடுத்தோம். உலகத்தின் என் திசைகளிலும் உள்ள நண்பர்கள் எனக்கு இருக்கிறார்கள். நண்பர்கள் வட்டாரம் ஃபேஸ்புக்கை திறக்கின்ற நேரம் ஆபாச படம் வந்து நிற்கிறது, அரைக்குறை பெண்களுடைய உருவப்படம் வந்து நிற்கிறது, மியூசிக்குடன் கூடிய பாடல் வந்து நிற்கிறது, அசிங்கமான காட்சிகள் வந்து நிற்கிறது. யாரால்? நான் பதிவு செய்ததா ஃபேஸ்புக்கிலே? நான் ஷேர் செய்ததா வாட்ஸ்அப்பிலே? நான் டெக் பண்ணியதா ஃபேஸ்புக்கிலே? இல்லை. எங்கோ இருக்கிற என்னுடைய மோசமான நண்பன், கெட்ட நண்பன், அவன் பார்த்ததை அப்படியே என்னுடைய முகப்புத்தகத்துக்கு என்ன செய்து விட்டான்? ஷேர் செய்து விட்டான், அனுப்பிவிட்டான். அதை பார்த்து நான் ஹராத்தை செய்கிறேனே, அதை வாசித்து நான் பாவத்தை செய்கிறேனே. எத்தனை பேருக்கு நடக்கிறது சகோதரர்களே? எத்தனை பேருக்கு நடக்கிறது? ஃபேஸ்புக்கால் நாசமானவர்கள் எத்தனை பேர்? வாட்ஸ்அப் நண்பர்களால் நாசமாகி போனவர்கள் எத்தனை பேர்? தாய்மார்களே, சகோதரிகளே, ஃபேஸ்புக்கிலே அந்நியானை காதலித்து ஓடிப்போன குமரி பெண்கள் எத்தனை பேர்? வாட்ஸ்அப்பிலே திருட்டுத்தனமாக தொடர்பு வைத்து அந்நியானோடு உறவு பேணி உடைந்து போன குடும்பங்கள் எத்தனை பேர்? இல்லையா?
அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த வழிகாட்டல், என்னுடைய நண்பன் நல்லவனாக இருக்க வேண்டும், நான் நல்லவனாக மாறலாம். அப்படிப்பட்ட நண்பர்களை தேர்வு செய்தால், என்னுடைய நண்பர்கள் கெட்டவர்களாக இருந்தால் நானும் கெட்டவர்களாகி விடுவேன். அப்படிப்பட்ட நண்பர்களை எடுக்க மாட்டேன் என்றால், அன்பார்ந்தவர்களே, ஒரு முஸ்லிம் தன்னுடைய நண்பர்களோடு இருந்து, தோழர்களோடு இருந்து உலகத்திலும் நல்லவர்களாக வாழ்ந்து மறுமையிலே வெற்றி பெற முடியும் என்கிற தோழமைக்கான வழிகாட்டலை காட்டிய மார்க்கம் இஸ்லாம் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் எல்லோரும் படித்த ஒரு நபிமொழிதான், 99 கொலை செய்த மனிதன் ஒரு மனிதனிடத்தில் போய் கேட்கிறான், நான் 99 கொலை செய்து விட்டேன், எனக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இருக்கிறதா? 99 கொலையா? உனக்கு எங்க மன்னிப்பு? அவரையும் போட்டு தள்ளி 100 பூர்த்தி செய்தார். ஒரு மார்க்க அறிஞரிடத்தில் போய் கேட்டார், 100 கொலை செய்திருக்கிறேன், நன்மை இருக்கிறதா? நிச்சயமாக உனக்கு நன்மை இருக்கிறது, ஆனால் பாவிகள் வாழுகிற இந்த சூழலை மாற்றி நல்லவர்கள் வாழுகிற சூழலுக்கு நீ போக வேண்டும். போனாரா இல்லையா? போனாரா இல்லையா? தான் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பகுதியை விட்டுவிட்டு நல்லவர்கள் வாழுகிற பிரதேசத்தை நோக்கி போனார். அல்லாஹ்வுடைய அன்பும் பாசமும் அவரை நோக்கி எப்படி வந்தது? இடைவெளியில் மரணம் வந்தது. 100 கொலை செய்த மனிதர் திருந்த வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதற்காக கெட்டவர்களை விட்டுவிட்டு நல்லவர்களை நோக்கி போனார். ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் அவருடைய உயிரை கைப்பற்றி சென்றார்கள் என்ற நபிமொழியை படிக்கிற சமூகம் அல்லவா நாங்கள்? நல்ல நண்பர்களை தேடி சென்றால், நல்ல தோழமையை பேணினால் உலகத்திலும் நலவிருக்கிறது, மரணத்தின் போதும் நலவிருக்கிறது, மறுமையிலும் வெற்றி இருக்கிறது. இல்லை என்றால் என்ன நடக்கும்? அபூ தாலிப் யார்? அல்லாஹ்வுடைய தூதரின் பெரிய தந்தைகளில் ஒருவர். அப்துல் முத்தலிப் என்ற அப்பா பாட்டனுடைய மரணத்துக்கு பின்னால் நபி அவர்களுக்கு வலது கையாக இருந்து, பக்கபலமாக இருந்து, கிட்டத்தட்ட இஸ்லாம் வந்த பிறகு 7 வருடங்கள் 8 வருடங்கள் பக்கபலமாக இருந்தவர் தான் யார்? அபூ தாலிப். மரணப்படுக்கையில் இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய சகோதரனின் மகன் அல்லவா, தான் நேசித்த ஒரு மகன் அல்லவா, தன்னுடைய மகன் அலியை விடவும் நேசித்தார்கள். மரணப்படுக்கையில் இருக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் போய், யா என்னுடைய பெரிய தந்தையே, குல்லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். இந்த ஒரு வார்த்தையை வைத்து உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்கிறேன் என்றார்கள். அவர் சும்மா 7 ஆண்டு இருந்தா பிரச்சனை இல்லை. பக்கத்தில் அவர்களுடைய வயதுக்கு வந்த நண்பர்கள் இருந்தார்கள். அபூ ஜஹல், உமையா, உத்துபா, ஷைபா எல்லாம் ஊர் நண்பர்கள். அபூ தாலிபே, அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை வெறுத்து நீ போக போகிறாயா? சகோதரனின் மகன் அழைக்கிறார். இங்கே தன்னுடைய நண்பர்கள் அழைக்கிறார்கள். எது அவருக்குள் தாக்கத்தை செலுத்தியது? பல தடவை யோசித்தவர் என்ன சொன்னார்? நான் அப்துல் முத்தலிஃபுடைய மார்க்கத்திலே மரணிக்கிறேன் என்றார். அல்லாஹ்வுடைய தூதர் அழுதார்கள். ஏன்? நான் உள்ளத்தால் நேசித்த ஒரு மனிதர் நரகத்துக்குரியவராக மாறிவிட்டாரே. அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கினான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலக்கின்னல்லாஹ யஹ்தி மன் யஷா. முஹம்மதே, நீங்கள் நேசிப்பவர்களுக்கெல்லாம் நேர்வழி காட்ட முடியாது, அல்லாஹ் விரும்புபவர்களுக்கு தான் ஹிதாயத்தை கொடுப்பான் என்ற குர்ஆன் வசனத்தை இறக்கினான். சொன்னார்கள், அல்லாஹ் தடுக்கும் வரையிலே உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை கேட்பேன் என்று. அல்லாஹ் உடனே குர்ஆன் வசனத்தை இறக்கினான். மூமினான சமூகமோ ஒரு நபியோ இணை வைப்பில் மரணித்தவருக்காக பாவ மன்னிப்பு தேடக்கூடாது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, தோழமையின் விபரீதத்தை பாருங்கள். நல்ல தோழமை 100 கொலை செய்தவனையும் மன்னிப்பை பெற்றுக் கொடுத்தது. கெட்டவர்களின் தோழமை நெருக்கம் அல்லாஹ்வுடைய வெறுப்போடு மரணிக்க செய்தது. இதுதான் சகோதரர்களே தோழமையின் நலவும் கெடுதியும். இந்த பகுதியை நானும் நீங்களும் விளங்கி இந்த பூமிக்கு மேலால் வாழுகிற பொழுது என்னுடைய நண்பன்
நல்லவனாக இருக்க வேண்டும், நல்ல தோழமையை நான் உருவாக்க வேண்டும் என்ற ஆசைப்படுங்கள். நண்பர் வட்டாரத்தை கழுவி கழுவி சுத்தப்படுத்துங்கள், கழுவி கழுவி சுத்தப்படுத்துங்கள். நல்ல நண்பர்களை நெருக்கிக் கொள்ளுங்கள், அவர்கள் எங்களை சுவனம் அழைத்து செல்வார்கள். கெட்ட நண்பர்களை விட்டு தூரமாகுவோம், அதனூடாக நானும் நீங்களும் நல்லவர்களாக வாழ முடியும் என்பதை மறந்துவிடக் கூடாது. பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அல் குர்ஆனின் மூலம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய செய்தியை பாருங்கள். அல் அஹில்லா, தோழர்கள் என்பவர்கள் யௌமைதின், அந்த மறுமை நாளையிலே எப்படி இருப்பார்கள் தெரியுமா? பஅதுஹும் லிபஅதின் அது, உலகத்தில் தோழமை பாராட்டியவர்கள் மறுமை நாளையில் ஒருவர் மற்றவருக்கு விரோதியாக இருப்பார், ஒருவர் மற்றவருக்கு விரோதியாக இருப்பார். இல்லல் முத்தகீன், இறையச்சத்தின் அடிப்படையில் தோழமை பேணியவர்களை தவிர. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவை பயந்தவர்கள், மார்க்கத்தை பேணி நடப்பவர்கள், இஸ்லாத்தோடு வாழ்பவர்கள் எங்களுடைய நண்பர்களாக இருந்தால் எங்களுக்கு அவர்கள் மறுமை நாளையிலே குரல் கொடுப்பார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தானே, நரகவாசிகள் எல்லாம் நரகத்திலே போடப்பட்ட பிறகு, சுவர்க்கவாசிகள் எல்லாம் சுவனத்திலே நுழைந்த பிறகு, சுவனத்திலே இருப்பவர்கள், உலகத்திலே தன்னோடு தொழுதவர்கள், தன்னோடு நோன்பு பிடித்தவர்கள், தன்னோடு நல்ல காரியங்கள் செய்த பலர் சுவர்க்கத்திலே இல்லையே என்று கவலைப்பட்டு அல்லாஹ்விடத்தில் போய் சொல்லுவார்களாம், இறைவா, என்னோடு தொழுத பல பேரை நான் காணவில்லை, என்னோடு நோன்பு பிடித்த பல பேரை நான் காணவில்லை. அல்லாஹ் என்ன சொல்லுவான் தெரியுமா? அல்லாஹு அக்பர், அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அப்படிப்பட்ட நண்பர்களை வைக்க வேண்டும். சகோதரர்களே, எங்களால் நேரடியாக சுவர்க்கம் போகவிட்டாலும் எங்களுடைய நண்பர்களாலாவது அந்த பாக்கியம் கிடைக்கும். எப்படி? அல்லாஹ் சொல்லுவான், உன்னோடு தொழுதவர்கள், உன்னோடு நோன்பு பிடித்தவர்கள் இல்லையா, போ நரகத்துக்குள், போய் நரகத்துக்குள் தேடிப்பார், தெரிந்தவர்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு சுவர்க்கத்துக்கு வந்துவிடு என்று சொல்வானாம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். போனவர் தெரிந்த முகங்களை எல்லாம் புறக்கி எடுத்துக்கொண்டு சுவர்க்கத்துக்குள் வந்து சேர்த்து விடுவார். திருப்பியும் பார்ப்பார், சில முகங்கள் இருக்காது. திருப்பி அல்லாஹ்விடத்தில் சொல்லுவார், அல்லாஹ் சொல்லுவான், நாம் போய் தெரிந்த முகங்களை எடுத்துக்கொண்டு. ஈமான் இருக்க வேண்டும், நிபந்தனை. ஈமான் இருந்து தப்புகள் தவறுகள் செய்து சுவர்க்கம் போற ஒரு கூட்டம் இருக்குது. அல்லாஹ் அவர்களை அறிமுகமான முகங்களை வைத்து சுவனத்துக்கு எடுப்பான் என்றால், அன்பார்ந்தவர்களே, நல்ல தோழமை இருந்தால் மறுமையிலே வெற்றி இருக்கும். இல்லை என்றால், இறைவா, நான் படம் பார்க்க இவன்தான் காரணமாக இருந்தான், நான் பாவத்தை செய்ய இவன் தான் காரணமாக இருந்தான், நான் எவ்வளவோ வட்டி வேண்டாம் என்றேன், அவனுக்கும் பேங்குகளுக்கும் வங்கிகளுக்கும் இருக்கிற உறவை வைத்து அவன்தான் என்னை குழியிலே போட்டான். அவர் அந்த பக்கம் சொல்வார், யா அல்லாஹ், நானாக போகலையா அல்லாஹ், எனக்கிட்ட வந்து வழியை கேட்டான், எனக்கிட்ட வந்து உதவி கேட்டான். ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுக்கின்ற விரோதிகளாக மறுமை நாளையிலே கெட்ட நண்பர்களும் பாவத்துக்கு துணை போன நண்பர்களும் இருப்பார்கள் என்றால், எனக்கும் உங்களுக்கும் மறுமையிலே கை கொடுக்கின்ற நண்பன், தோழன் யார் சகோதரர்களே? யார்? அல்லாஹுவை பயந்து அல்லாஹுடைய மார்க்கத்தை பேணி வாழுகின்ற நல்ல உறவுகள், நல்ல தோழமைகளை எங்களுடைய தோழமைகளாக எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக அந்த தோழமை மறுமை நாளையிலே கை கொடுக்கும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. உலகத்திலே நண்பர்களோடு அமருகிறோம், எப்படி அமர வேண்டும் சகோதரர்களே? உண்மையிலே சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது, அற்புதமான வழிகாட்டல் உள்ள மார்க்கம் சகோதரர்களே. அல்லாஹ் நபி அவர்களை பார்த்து சொல்கிறான், வலா தத்ருதில்லதீன யதுஊன ரப்பஹும் பில்கதாத்தி வல்அஷி யுரீதுன வஜ்ஹா. அல்லாஹ் சொல்கிறான், காலையிலும் மாலையிலும் அல்லாஹுவை அழைத்து பிரார்த்திக்கின்ற, அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி வாழுகின்ற அவர்களை உங்களை விட்டும் விரட்டி விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொன்ன அறிவுரை என்ன? காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி அல்லாஹ்வுடைய திருப்தியை எதிர்பார்த்து, ரப்பே என்ற பாவத்தை மன்னி, ரப்பே எனக்கு உதவி செஞ்சிரு என்று காலையிலும் மாலையிலும் பிரார்த்திக்கின்ற அந்த நல்ல உறவுகளை உங்களை விட்டும் தூரமாக்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படியானால்
அவர்களுக்கு அல்லாஹ் சொன்ன அறிவுரை என்ன? அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களை உங்களுக்கு நெருக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். தூங்கினால் உங்களை சுபகுக்கு எழுப்ப வேண்டும் சகோதரர்களே. மறந்து போனால் தொழுகையை ஞாபகப்படுத்த வேண்டும் சகோதரர்களே. தவறு செய்கிற பொழுது கைபிடித்து திருத்த வேண்டும் சகோதரர்களே. நல்லது தெரியாமல் இருக்கிற பொழுது நல்லதை கற்றுத்தர வேண்டும் சகோதரர்களே. அப்படிப்பட்ட நண்பர்களை சூழால் வைத்தால் நானும் நீங்களும் நல்லவர்களாக வாழ்வதற்கு அந்த நண்பர்கள் காரணமாக இருப்பார்கள். பாருங்கள், புகாரியிலே வரக்கூடிய செய்தி 2413, முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி. சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நாங்கள் ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட 6 நபர்கள் நபிகளாரோடு இருந்தோம். யார்? வறுமை கோட்டுக்கு கீழால் வாழ்ந்தவர்கள். சொன்னாங்க, சஅதாகிய சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்களாகிய நானும், இப்னு மஸ்ஊத் மிகப்பெரிய வறுமை கோட்டுக்கு கீழால் வாழ்ந்த ஏழை அவர்களும், பிலால், இது போன்ற 6 பேர் நபிகளாருடைய மஜ்லிஸில் இருக்கும் பொழுது முஷ்ரிக்குகளுடைய தலைவர்கள், மிக மூத்தவர்கள் அந்த மஜ்லிஸுக்கு வந்தார்கள் நபிகளாரோடு பேசுவதற்காக. வந்த பொழுது அவர்கள் கேட்டது என்ன தெரியுமா? நாங்கள் சமூகத்தில் உயர்ந்தவர்கள் இந்த மஜ்லிஸில் இருக்கிறோம், எங்களோடு இப்படிப்பட்ட ஏழைகளை எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் உண்மையிலே சஹாபாக்களை வெறுக்கல்ல, இவர்கள் இஸ்லாத்துக்கு வந்தால் நன்றாக இருக்குமேண்டு என்ன செய்தார்கள்? இவங்க வெளியே போனா நல்லமேண்டு ஆசைப்பட்டாங்க. அல்லாஹ் அந்த நேரத்தில் தான் இந்த குர்ஆன் வசனத்தை இறக்கினான் என்று சொல்லப்படுகிற செய்தியை முஸ்லிமிலே நாங்கள் பார்க்கிறோம். என்றால் அன்பாண்டவர்களே, காஃபிர்கள், இஸ்லாத்தின் விரோதிகள், அபூ ஜஹல், உத்பா, ஷைபா, என்ன பெரிய பட்டம் இருக்கட்டும், என்ன பெரிய பதவி இருக்கட்டும், அது முக்கியமல்ல. ஈமான் இருக்கிறதா, இஸ்லாம் இருக்கிறதா, பொருளாதாரம் இல்லை, பட்டம் இல்லை, பதவி இல்லை, அவர்களை பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நபியே, அவர்களை உங்களை விட்டு விரட்டி விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்றால் எங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்து சுவர்க்கத்தின் பக்கம் பக்குவமாக அழைத்து செல்லுகின்ற ஷைத்தான் என்ற விரோதியிலிருந்து எங்களை பாதுகாத்து சுவனத்தை நோக்கி அழைத்து செல்லுகின்ற எங்களுடைய பாதுகாவலர்கள் தான் நாங்கள் எடுக்கிற நல்ல நண்பர்கள் என்பதை ஒருபோதும் மறந்து விடாமல் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். சூரத்துல் கஹ்ஃபுடைய 28வது வசனத்தை படியுங்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில்கதாதி வல் அஷி யுரீதூன வஜ்ஹா. அல்லாஹ் சொல்கிறான், காலையிலும் மாலையிலும் தங்களுடைய ரப்பை அழைத்து பிரார்த்திக்கின்ற, அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக வாழுகின்ற அந்த மனிதர்களோடு உங்களை கொஞ்ச நேரம் அமர்த்தி வைத்துக் கொள்ளுங்கள், அவர்களோடு பொறுமையாக இருங்கள். வலா தஅது ஐனாக அன்ஹும், அவர்களை விட்டு உங்களுடைய பார்வையை திருப்பி விடாதீர்கள், அவர்களை விட்டும் உங்களுடைய பார்வையை திருப்பி விடாதீர்கள் என்று நல்ல உறவுகள், அல்லாஹ்வுக்கு நெருக்கமான மனிதர்கள், காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை திக்ர் செய்கிற பிரார்த்திக்கிற மனிதர்களோடு உறவை பேணுங்கள், நெருங்கி என்ற வழிகாட்டலை அல்லாஹ்வுடைய தூதருக்கே அல்லாஹ் சொல்கிறான். என்றால் நானும் நீங்களும் பாவம் செய்கிற சூழலிலே வாழுகிறோம், தப்புகளுக்கும் தவறுகளுக்கும் அடிமைப்பட்டு விடுகிறோம். என்றால் என்னையும் உங்களையும் பக்குவப்படுத்த, எனக்கும் உங்களுக்கும் நேர் வழி காட்ட, என்னையும் உங்களை கைபிடித்து சுவர்க்கம் அழைத்து செல்ல, நரகத்திலிருந்து தூரமாக்க நல்ல நண்பர்கள் சூழால் இருக்க வேண்டும் என்ற வழிகாட்டலை தானே அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிறான். எனவே அன்பாண்டவர்களே, எங்களுக்கு சூழால் இருக்கிற நண்பர்கள் யார் என்பதை பார்த்து நல்ல நண்பர்களை உருவாக்கி கொள்வோமாக இருந்தால் உண்மையான முஸ்லிம்களாக வாழ்வதற்கு அது வழிவகுக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, உலகத்திலே தோழமை பாராட்டுகிற நானும் நீங்களும் நண்பர்களை வைத்திருக்கிறோம். நான் நல்லவனாக இருக்கிறேன், ஏதோ என்னோடு அவன் வந்து ஒட்டி கொண்டிருக்கிறான். சில நேரம் அவன் என்னை நல்லதா நினைச்சு வந்து ஒட்டி இருப்பான், என்னால் அவன் திருந்த வேண்டும் என்று. அப்படியானால் என்ன செய்ய வேண்டும் சகோதரர்களே? நாங்கள் விடுகிற தவறு என்ன தெரியுமா? நண்பர்களுக்காக நாங்கள் இஸ்லாத்தை விட்டு விடுகிறோம். இல்லை,
இல்லை. நீ என்னோடு நண்பனாக இருக்க விரும்புகிறாயா? அல்லாஹ் என்ன வழிகாட்டல் சொல்கிறான் பாருங்கள். அல் முஃமினூன வல் முஃமினாத்து பஅதுஹும் அவுலியாஉ பஅல். முஃமினான ஆண்களும் முஃமினான பெண்களும் சிலர் சிலருக்கு உதவியாளர்கள். அவுலியான்றது உங்களுக்கு தெரியும். அவுலியாண்டு யாருக்கு சொல்வோம்? வலியிட பன்மை சொல் அவுலியா, நேசர்கள், உற்ற நண்பன். சகோதரர்களே, உச்சகட்ட தோழமைக்குத்தான் அவுலியாண்டு சொல்றது. அல்லாஹ் ஈமானிய சகோதரத்துவத்தை மூமின்களுக்கு இடையில் பேண வேண்டிய உறவுக்கெல்லாம் சொல்கிற வார்த்தை அவுலியா. மூமினான ஆண்கள் ஒருவருக்கொருவர், மூமினான பெண்கள் ஒருவருக்கொருவர் உற்ற நண்பர்களாக இருக்க வேண்டும், உதவியாளர்களாக இருக்க வேண்டும். எதிலே தெரியுமா? யஅ்முரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். நல்லதை சொல்லிக் கொடுக்க வேண்டும், தீயதை தடுக்க வேண்டும். இதுதான் உண்மையான தோழமை. சகோதரர்களே, நாங்கள் தோழமையை கட்டி காக்க வேண்டும், ஒற்றுமையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நல்லதை சொல்லிக் கொடுப்பதும் இல்லை, தீயதை தடுப்பதும் இல்லை, மார்க்கத்தை மறைத்து விட்டு போகிறோம். தோழமையை கட்டி காக்க வேண்டும் என்பதற்காக இல்லை. சகோதரர்களே, இல்லை. தோழமையை பேணுவதாக இருந்தால் இந்த வரம்பை பேணுங்கள். என்ன? நான் ஒருவனை நேசிக்கிறேன் என்றால் அவன் தப்பு செய்கிற பொழுது கையை பிடித்து தடுக்க வேண்டும். அவனுக்கு நல்லது தெரியாத பொழுது அவனுக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். என்னுடைய நண்பன் வுது செய்கிறான், தவறான முறையில் தலையை மசுகு செய்கிறான். நண்பா, நீ இப்படித்தான் தலையை மசுகு செய்ய வேண்டும். இதோ நபிகளார் செய்தார்கள். சுன்னாவை படித்துக் கொடுங்கள். தவறு செய்கிறான், பிழை செய்கிறான். நண்பா, நீ செய்வது பிழை. இதோ இருக்கிறது குர்ஆன் வசனம், இதோ இருக்கிறது ஹதீஸ் என்று நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும். அன்பாண்டவர்களே, நீங்கள் யாரோடு வேண்டாலும் உறவை வைக்கலாம். இந்த அடிப்படையில் நீங்கள் இருப்பீர்களாக இருந்தால் நீங்கள் நன்மையை ஏவ வேண்டும், நீங்கள் தீயதை தடுக்க வேண்டும். பாவம் செய்கிற ஒருவனோடு இருக்கிறீர்கள் என்றால் அவனை திருத்த முடியாதா? ஒதுங்கிக் கொள்வது நல்லது எங்களுக்கு. இல்லை, நான் அவனோடு நெருங்கி இருக்கிறேன். எதற்காக? நான் உண்மையான முஃமின். அவனை திருத்தி எடுத்து சுவர்க்கம் அழைத்து செல்ல வேண்டும், அவனை பக்குவப்படுத்த வேண்டும், அவனை நெறிப்படுத்த வேண்டும், அவனுக்கு நல்லதை சொல்லி அல்ஹம்துலில்லாஹ். அப்படி ஒரு நண்பனாக இருக்க முடியுமா? நீங்கள் தான் சிறந்த நண்பன். சகோதரர்களே, நண்பன் தப்பு செய்கிறான், தவறு செய்கிறான், அவனை போன்று நானும் இருக்க வேண்டும் என்பதை விட என்னிடத்தில் இருக்கிற நல்ல வழிகாட்டல், மார்க்க விழுமியங்கள், இஸ்லாமிய அடிப்படைகளை அவனுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன் என்று போக வேண்டும். சகோதரர்களே, யூசுப் நபியுடைய வரலாற்றை குர்ஆனிலே படித்திருப்பீர்கள். ஒரு இளைஞனாக இருந்து கொண்டு விபச்சாரத்துக்கு அடிமைப்படாத பொழுது சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டார். சிறைச்சாலையிலே ஒரு நாள், 2 நாள், ஒரு மாசம் இருக்கிற பொழுது அங்கிருப்பவர்களுக்கு இடையிலே ஒரு தோழமை வந்துவிடும். அப்படித்தானே அல்லாஹ் சொல்கிறான். அந்த யூசுப் நபி அவர்களோடு 2 பேர் சிறைச்சாலைக்குள் சென்றார்கள். வதகல மஅஹு ஸிஜ்ன ஃபதயான். 2 இளைஞர்கள் அவரோடு சிறைச்சாலைக்கு சென்றார்கள். ஒரு நாள் அந்த 2 பேரும் 2 கனவு கண்டுடுறாங்க. யூசுஃபை பார்த்தா நல்ல மனிதராக இருக்கிறார், பக்குவமான மனிதராக இருக்கிறார். இவர் என்ன செய்யறாங்க? 2 பேரும் கண்ட கனவை இவர்கிட்ட சொல்லி விளக்கம் கேட்போம் என்று விளக்கம் கேட்டால், அன்பாண்டவர்களை, கனவுக்குத்தானே பதில் சொல்ல வேண்டும், கனவுக்குத்தானே விளக்கம் சொல்ல வேண்டும். அவர் என்ன தெரியுமா செய்தார்? உங்களுடைய கனவுக்குரிய விளக்கத்தை நான் பிறகு சொல்கிறேன். யா சாஹிபை ஸிஜ்ன், சிறையில் இருக்கின்ற என்னுடைய 2 நண்பர்களே, 2 தோழர்களே, அர்பாபும் முத்தஃபர்ரிகூன கைருன் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார். எப்படி தஅவா என்று பாருங்கள். நீங்கள் சந்துகளிலும் பொந்துகளிலும் வைத்து வைத்து வணங்குகின்ற அந்த கடவுள்கள் சிறந்ததா, அல்லது ஏக இறைவன் அடக்கி ஆளக்கூடிய ரப்பு அவன் சிறந்தவனா என்று சிறைச்சாலைக்குள் வைத்தும் தஅவா செய்தார்கள் என்றால் இதுதான் தோழமை. சகோதரர்களே, இதுதான் நண்பத்துவம். சகோதரர்களே, நான் நல்லவனாக இருக்கிறேனா? என்னால் ஒரு நண்பனை நல்லவனாக எடுத்துக்கொண்டு சுவர்க்கம் அழைத்து செல்ல முடியுமா? அப்படிப்பட்ட சேவை புரிகிற நண்பர்களாக இருந்தால் உலகத்திலும் நல்ல நண்பர்களாக இருக்கலாம், மறுமையிலும் வெற்றி பெறலாம். சகோதரர்களே, அன்பாண்டவர்களே, நண்பர்களாக வாழுகிற நேரம், தோழர்களாக வாழுகிற நேரம் சண்டை சச்சரவுகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். ஒரு தோழன் இன்னொரு தோழனின் உலக விவகாரங்களை தூக்கி பிடிக்க கூடாது, பாராட்ட
காட்டக்கூடாது, அதற்காக வெறுக்க கூடாது. மன்னிப்பவனாக விட்டு கொடுப்பவனாக இருக்க வேண்டும். சகோதரர்களே, 5 நேரம் தொழுகிறான், மார்க்கத்தோடு வாழுகிறான், இஸ்லாத்தை நேசிக்கிறான். ஆனா மனிதன் அடிப்படையில் எடுத்த கடனை திருப்பி தரல. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நண்பனே, உன்னால கடனை திருப்பி தர முடியாதா? நான் மன்னித்து விட்டேன். அல்லாஹ் மறுமையிலே நன்மையை தருவானே. சகோதரர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய பொருளாதாரத்துக்கு கீழால் மிஸ்ஸஹ் என்பவரை தன்னுடைய நெருக்கமான உறவாக வைத்திருந்தார்கள். மகளுக்கு படுதூறு சொல்லுகிற விவகாரத்தில் அந்த மிஸ்ஸஹ் சம்பந்தப்பட்ட நேரம் என்ன செய்தார்? வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, இதன் பிறகு நான் மிஸ்ஸஹுக்கு செலவழிக்க மாட்டேன் என்று சொன்ன பொழுது அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கினான். செல்வம் உள்ளவர்கள், வசதி உள்ளவர்கள், ஏழைகளுக்கு கொடுக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்ய வேண்டாம். அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா என்ற வசனத்தை இறக்கிய உடனே நான் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை விரும்புகிறேன் என்று சத்தியத்தை முறித்து அதற்கு கஃபாரா கொடுத்து விட்டு மிஸ்ஸகை மீண்டும் மதித்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். நண்பர்களாக வாழ்பவர்கள், தோழர்கள் தோழிகளாக வாழ்பவர்கள் உலக விவகாரத்துக்காக சண்டை பிடிக்க கூடாது, வெறுக்க கூடாது என்ற பாடத்தை படித்துக் கொண்டு இன்னும் நண்பர்களாக வாழ்பவர்களுக்கு குர்ஆனும் ஹதீஸும் ஏகப்பட்ட வழிகாட்டல்களை காட்டித் தருகிறது. அன்பார்ந்தவர்களே, தேடுவோம், படிப்போம். எல்லாவற்றுக்கும் மேலா கடைசியா உண்ட சொல்கிறேன், ஆண்கள் மஹரமியத்தான பெண்களை தோழிகளாக எடுத்துக்கொள்ளலாம். தாய் என்னுடைய உற்ற நண்பி, சகோதரி என்னுடைய உற்ற நண்பி, மனைவி என்னுடைய நண்பி. மஹரமி திருமணம் முடிக்க அனுமதி யற்றவர்கள் நண்பர்களாக எடுக்கலாம். பெண்மணிகளே, தாய்மார்களே, இஸ்லாம் தடை செய்திருக்கின்ற மஹரமியத்தான ஆண்களை உங்களுக்கு நெருக்கமான நண்பர்களாக வைத்துக் கொள்ளலாம், உறவை பேணலாம். திருமணம் முடிக்க முடியுமான எந்த ஆணோடும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வைக்க முடியாதது ஹராம். நீங்கள் என்னதான் நலவை பேணினாலும் அது ஹராம் என்கிற பாடத்தை படித்துக்கொண்டு தோழமையை, நண்பத்துவத்தை இஸ்லாமிய வரம்புக்குள் பேண நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.